அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அரை கப்பு ரவை, ஒரு கப்பு அரிசி மாவு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். நம்ம இது மாதிரி ஒரு நல்ல ஒரு பஞ்சு போல் ஒரு தோசையை உடனே பண்ணிக்கலாம். எந்த மாவு இல்லைன்னு நம்ம கஷ்டப்பட வேண்டாம். இதை உடனே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு தோசை சுட்டு ஒரு சட்னி பண்ணிக்கலாம். வாங்க, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு துளி இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை கொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதோடையே நம்ம ரவையும் சேர்த்துக்கலாம். ரவையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சிடலாம். நல்லா மையாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சி கொண்டு வந்தாச்சு. நல்லா மையாக அரைச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதையும் இதில் கலந்துக்கலாம். கலந்து இதை நல்லா கரைச்சிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி விட்டுறலாம். நம்ம உருளைக்கிழங்கு கடைசியில் நம்ம தோசை போடும்போது தான் சேர்க்க போகிறோம். உடனே சேர்க்கக்கூடாது. உருளைக்கிழங்கு இந்த மாவு கொஞ்சம் கருத்து போயிடும். அதுக்காக நம்ம தோசை போடும்போது நம்ம உருளைக்கிழங்கு கலந்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இது பச்சை மிளகாய் சட்னி, காரமே இருக்காது. அது ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா இந்த கலர் மாறுற வரைக்கும் அதை வதக்கிட்டோம்னா காரம் இருக்காது. கலர் கொஞ்சம் வெள்ளையாக வரணும். அப்படி நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா காரம் இருக்காது. அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு இதோட 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சட்னி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். 4-5 பேர் சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் 2 வெங்காயம், இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துளி புளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இல்லாட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. நான் குறைச்சி தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நல்லா ஆற வச்சு இதை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கை போட்டு நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரவையும் நல்லா ஊறி இருக்குது. இப்போ உருளைக்கிழங்கையும் கலந்துட்டோம். இப்போ கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சீரகம் கூட போட்டுக்கலாம். நான் போடலை, அப்படியே தான் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இது டிஷ்யூ பேப்பர். நான் இந்த மாதிரி துடைக்கிறதுக்கு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இந்த புளி மூட்டை, அரிசி மூட்டை, உப்பு மூட்டை, வெங்காயம் எதுவுமே தடவ மாட்டேன். வெறும் இந்த டிஷ்யூ பேப்பர் மட்டும்தான் வச்சு அதை தடவுவேன். தோசை ரொம்ப ரொம்ப நல்லா வரும். உடனே துடைச்சி அந்த தோசை வேலை முடித்தோடனே தூக்கி போட்டு வேறு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போது தோசை இந்த மாதிரி போட்டாச்சு. நல்லா அந்த தவா எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பெருசாக போட்டுக்கிட்டாச்சு. 2 பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்ததும் இதை திருப்பி போட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசை. பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு மொறுமொறுப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் ரவா தோசை மாதிரி போட்டுக்கலாம். அதுவுமே நல்ல மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் மெதுவாகவே இருக்கட்டும்னு நான் மெதுவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி தோசை நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் தண்ணி கலக்கணும். திருப்பி போட்டாச்சு. அதான் இப்போ வெந்த உடனே இதை எடுத்துக்கலாம். நம்ம இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் போட்டுக்கலாம். இப்போ சட்னி கூட நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அத்தோட நம்ம சாப்பிட்ற வேண்டியது தான். நல்ல ஃப்ளேவரோடு நல்ல மெத்துன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சட்னி தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ பக்கத்து அடுப்பில் அந்த தவாவை வச்சுருந்தேன். அந்த தோசை நல்லா வெந்துருச்சு, எடுத்தாச்சு. இப்போ சீரகமும் கடுகும் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாய் சட்னியை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. இந்த சட்னியை இப்படி தான் தாளிக்கணும். தாளித்து நீங்கள் கிண்ணத்தில் கொட்டக்கூடாது. இந்த மாதிரி கடாயிலே தாளிக்கணும். அந்த சூட்டில் அது ஒரு மாதிரி நல்லா கட்டியாக வரும். அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கொதிக்கலாம் விடக்கூடாது. இப்போ தாளித்து விட்ட உடனே ஒரே நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை மாவு எல்லாம் இல்லாதப்போ இதை ரெடி பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.